இன்னைக்கு விளாக் பார்க்கலாமா? டே 1 குக்கிங் தான் ஃபாஸ்ட்டா ரெடி பண்ணிட்டுருக்கேன். என் ஹஸ்பண்ட்க்கு மார்னிங்கே லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி குடுத்துருவேன். நான் எப்பவுமே பேலன்ஸ் டயட்டா குடுப்பேன். லைக் புரோட்டீன், ஃபைபர், விட்டமின்ஸ், கார்ப்ஸ் எல்லாமே மிக்ஸ்டா இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு சட்னியும் செஞ்சாச்சு. மீன்வைல் என் ஹஸ்பண்ட் கிட்ஸ ரெடி பண்ணிட்டுருக்காரு. ஸோ வெண்டைக்கா பொரியல் ரெடி, மிக்ஸ் வெஜ் சாம்பார் ரெடி அண்ட் புரோட்டீன் ரிச் அடையும் ரெடி. இதெல்லாம் பண்றப்ப நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க ப்ளே பென்ல. நான் அவங்களே சாப்பிட்டுக்கறனால எனக்கு மார்னிங் ஈஸியா இருக்கும். கிச்சன் கவுண்டர் டாப் கிளீன் பண்ணியாச்சு. லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணியாச்சு வித் ஹெல்த்தி டயட். லஞ்ச் பாக்ஸ் வாங்கிட்டு அருண் கிளம்பிட்டாரு. வேற எங்கேயும் இல்ல ஆஃபீஸ்க்கு தான் யோகன ட்ராப் பண்ணிட்டு கிளம்பிடுவாரு. சமத்தா கிளம்பிட்டான் யோகன். பாய் சொல்லிட்டு நான் காஃபி குடிக்க போயாச்சுங்க. லைக் மோஸ்ட் ஆஃப் த மார்னிங்ஸ் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். வெறும் காஃபி தான். காஃபி குடிச்சு முடிச்சுட்டு, அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு ரெடி தாங்க ஆயிட்டு இருக்கேன். நான் ரெடி ஆனதும் குட்டி பாப்பாவையும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அவ கிரச்சுக்கு தாங்க கிளம்பிட்டு இருக்கா. வீட்லயே இருந்தா போர் அடிக்குது. ஸோ கொஞ்ச நேரம் அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு வருவா. நானும் ரிலாக்ஸ் பண்ணிப்பேன். ஸோ அதான் கிளம்பிட்டு இருக்கோம். என்கிட்ட பேசிக்கிட்டே ரெடி ஆவா. ஸோ ரொம்ப ஹாப்பியா போகும் மார்னிங்ஸ்ல. ஸோ அவள ட்ராப் பண்ணிட்டு வந்து தான் நான் வீட்ல எல்லா ஒர்க்கையும் பண்ணணும். கிரச் பக்கத்துலயே தான் இருக்கு ஆப்போசிட்லயே. ஸோ நான் அப்படியே கிராஸ் பண்ணியே கொண்டு போய் சைக்கிள்லயே விட்டுட்டு வந்துருவேன். அவ ரொம்ப ஹாப்பியாவே டே கேர் போவா. வந்தாச்சு. இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் இங்கே தான். கேர்டேக்கர்ஸோட நல்லா விளையாடுவா. நான் கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. வீட்டுக்கு போய் பார்த்தா ஒரே மெஸ்ஸியா இருந்ததுங்க. ஸோ கிளீன் பண்ணிட்டு பூஜை பண்ணலாம் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு ப்ரூம் பண்ணிட்டு, அப்புறம் மாப் பண்றதுல எனக்கு அவ்ளோ ஒரு ரிலாக்சேஷன் ரொம்ப தெரபெட்டிக்கா இருக்கும். அதுவும் வீட்ல யாருமே இல்லாதப்ப பண்ணா ரொம்பவே தெரபெட்டிக்கா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் குயிக்கா கிளீன் பண்ணிட்டு பூஜைக்கு ரெடி பண்ணிட்டேன். பூஜைக்கு நான் எப்பவுமே ட்ரை கிரேப்ஸ் வைப்பேன் டெய்லி. வச்சு இந்த மாரி கற்பூரம் ஏத்தி சாமி கும்பிடுவேன். ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும் மார்னிங்ஸ்ல. மோஸ்ட் ஆஃப் த மார்னிங்ஸ் இப்படிதான் போகும். அண்ட் பூஜைய முடிச்சுட்டு துணி மடிக்க தாங்க உட்காந்தேன். மோஸ்ட்டா துணி மடிக்கும்போது, டிஷ் வாஷர் போடும்போதெல்லாம் இந்தியால யாருக்காவது கால் பண்ணிட்டு அவங்க கிட்ட பேசிக்கிட்டே பண்ணுவேன். ஸோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். அண்ட் எனக்கும் வேலை சீக்கிரமா முடிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு தாங்க நான் கிரச்சுக்கு போவேன் பசங்கள பிக்கப் பண்றதுக்கு. என் ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க அவங்க கிட்ட பிக் பண்றதுக்கு. யோகன் ஜாலியா இருந்தான் இன்னைக்கு. ஸோ எல்லா பசங்களையும் பிக்கப் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. இனி வீட்டுக்கு போய் லஞ்ச் சாப்பிட்டு பசங்க தூங்கிடுவாங்க. யோகனே சைக்கிள்ல வீடு வரைக்கும் தள்ளிட்டு போயிடுவான். நான் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி டெய்லி விளாக்ஸ் நெறைய பார்க்கணும்னா, கண்டிப்பா என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ கைஸ்.